அனைவருக்கும் வணக்கம். வரவேற்கிறோம். கியான்ஷலா. இது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. பிக்கு மற்றும் மாமா கியானி ஆகியோர் தங்கள் மாலை தேநீரை அனுபவித்து வருகிறார்கள். மாமா கியானி சமீபத்தில் இந்து பிரிக்கப்படாத குடும்பத்தை பற்றியும் வரி திட்டமிடலில் இது எவ்வாறு உதவுகிறது என்பதையும் நான் கேள்வி. ஆனால் நான் புரிந்து கொள்ள விரும்புகிறேன். வாழ்க்கை காப்பீடு HUFக்கு எவ்வாறு பொருந்துகிறது? விளக்க முடியுமா? நிச்சயமாக. பிகு இந்து பிரிக்கப்படாத குடும்பம் அல்லது HUF வருமான வரி சட்டம் 1961 இன் பிரிவு 2(31) இன் கீழ் ஒரு நபராக கருதப்படுகிறது. HUF என்பது சட்டத்தின் கீழ் மதிப்பீடு செய்யும் நோக்கத்திற்காக ஒரு தனி நிறுவனமாகும். இது தனி வரி சலுகைகளை கொண்டுள்ளது மற்றும் ஆயுள் காப்பீடு, நிதி பாதுகாப்பு மற்றும் HUF உறுப்பினர்களுக்கான வரி சேமிப்பு ஆகியவற்றில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆயுள் காப்பீட்டை பற்றி விவாதிப்பதற்கு முன் HUF என்றால் என்ன என்பதை விளக்க முடியுமா? நிச்சயமாக. பிகு HUF என்பது இந்தியாவில் உள்ள இந்துக்கள், சீக்கியர்கள், ஜெயினர்கள் மற்றும் போத்தர்களுக்கு கிடைக்கும் ஒரு தனித்துவமான சட்ட கட்டமைப்பாகும். சொத்துக்களையும் செல்வத்தையும் நிர்வகிப்பதற்காக ஒரு கூட்டு இந்து குடும்பம் ஒன்றாக வரும்போது இது உருவாக்கப்படுகிறது. ஒரு HUF-இல் அடங்கும் கர்த்தா குடும்பத்தின் தலைவர். அவர் பொதுவாக மூத்த ஆண் உறுப்பினராக இருக்கிறார். மகன்கள் மற்றும் மகள்கள் உட்பட கர்த்தாவின் நேரடி சந்ததியினரான கோபார்ச்சினர்கள் மற்றும் வாழ்க்கை துணைவர்கள் போன்ற பிற குடும்ப உறுப்பினர்கள். வருமான வரி சட்டத்தின் கீழ் HUF ஒரு தனி சட்ட நிறுவனமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அதாவது இது சொத்துக்களை வைத்திருக்கலாம், நிதி தயாரிப்புகளில் முதலீடு செய்யலாம் மற்றும் ஆயுள் காப்பீட்டை வாங்கலாம். அது சுவாரஸ்யமானது. ஆனால் ஒரு HUF ஆயுள் காப்பீட்டு பாலிசியை எடுக்க முடியுமா? ஆம்பிங். இருப்பினும் ஒரு HUF தனது சொந்த பெயரில் ஆயுள் காப்பீட்டு பாலிசியை எடுக்க முடியாது. ஆனால் அது அதன் உறுப்பினர்களுக்கு, குறிப்பாக கர்த்தா மற்றும் பிற சம்பாதிக்கும் உறுப்பினர்களுக்கு பிரீமியங்களை செலுத்த முடியும். எனவே HUFக்கு ஆயுள் காப்பீட்டில் வரி சலுகைகளும் கிடைக்குமா? முற்றிலும். பிக் HUF ஆயுள் காப்பீட்டு பாலிசிகளுக்கு வருமான வரி சட்டத்தின் கீழ் வரி சலுகைகளை கோரலாம். HUF அதன் உறுப்பினர்களுக்கு செலுத்தப்பட்ட ஆயுள் காப்பீட்டு பிரீமியங்களுக்கு $1.5 லட்சம் வரை விலக்கு கோரலாம். கர்த்தா, கோபார்ச்சினர்கள் அல்லது பிற குடும்ப உறுப்பினர்களுக்கு இந்த பாலிசி எடுக்கப்பட வேண்டும். மொத்த முதலீடு பாரம்பரியத்தில் 5 லட்சம் வரையும், யூலிப்ஸில் 2.5 லட்சம் வரையும் இருந்தால் பிரிவு 10(10) இன் கீழ் செலுத்தும் வரி இல்லாதது. வரி நன்மையை ஒரு எடுத்துக்காட்டுன் புரிந்து கொள்வோம். வணிகத்திலிருந்து 15 லட்சம் வருமானம் ஈட்டும் ஆகாஷ் என்ற நபர் இருக்கிறார் என்று கருதுவோம். இவருக்கு பெற்றோரின் சொத்தம் உள்ளது. இதன் மூலம் அவர் ஆண்டுக்கு 6 லட்சம் வாடகை வருமானம் சம்பாதிக்கிறார். சூழ்நிலை 1 ஆகாஷின் வருமானத்தில் வாடகை வருமானம் காட்டப்பட்டால் வரி எவ்வாறு கணக்கிடப்படுகிறது என்பதை பார்ப்போம். நீங்கள் பார்க்கிறபடி பிரிவு என்பது C இன் கீழ் 1.5 லட்சம் கழிவுக்கு பிறகு அதிக வரி சுமை உள்ளது, ஏனெனில் ஆகாஷ் அதிக வரி அடைப்பில் வருகிறது. இருப்பினும் வாடகை வருமானம் HUF உடன் காட்டப்படும் சூழ்நிலை 2 வரி சுமை ஒப்பீட்டளவில் குறைவாக உள்ளது. எனவே உகந்த வரி திட்டமிடலுக்கு வாடகை வருமானத்திற்கு HUF-ஐ பயன்படுத்துவது வரி பொறுப்பை கணிசமாக குறைக்கிறது. எனக்கு இப்போது புரியும் மாமா கியானி. குடும்பத்தை நிதி ரீதியாக பாதுகாக்கவும், வரிகளை சேமிக்கவும், செல்வ நிர்வாகத்தை உறுதிப்படுத்தவும் HUF ஆயுள் காப்பீட்டை பயன்படுத்தலாம். சரியாக. பிகு நன்கு திட்டமிடப்பட்ட HUF ஆயுள் காப்பீட்டுடன் குடும்பத்திற்கு நீண்ட கால பாதுகாப்பை வழங்க முடியும். இருப்பினும் குடும்பத்தின் தேவைகளின் அடிப்படையில் சரியான காப்பீட்டு பாலிசியை தேர்ந்தெடுப்பது அவசியம். நன்றி மாமா கியானி. இந்த தகவல் பல கூட்டு குடும்பங்களுக்கும் வணிக உரிமையாளர்களுக்கும் வரி திட்டமிடல் மற்றும் நிதி பாதுகாப்பில் உதவும். பிக்கு உங்களை வரவேற்கிறோம். புத்திசாலித்தனமாக திட்டமிடுவது, நிதி உத்திகளுடன் புதுப்பிக்கப்பட்டிருப்பது எப்போதும் முக்கியம். மேலும் அற்புதமான கான்கூடாரத்திற்கு ஒவ்வொரு புதன்கிழமும் மாலை 3 மணிக்கு இமெயில்ஸ், வாட்ஸ்அப் மற்றும் பிபி பார்ட்னர்ஸ் போர்ட்டல் வழியாக கியான்ஷாலாவில் பிபி பார்ட்னர்ஸ் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது.